முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே அரங்கத்தில் உலகமே போற்றுகின்ற வகையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய கழக அரசு இங்கே நடத்தி காட்டியது. இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பேனா என்ற அந்த சந்தேகமும் உங்களுடைய அமைச்சருக்கு இருந்தது. கடந்த ஒரு வாரமாக தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சோம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சிட்டோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் தேர்தல் பல குழுக்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. எனவே கடந்த 4 நாட்களாக நான் எங்கெல்லாம் தேதி கொடுத்திருந்தோம், எந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் தேதி கொடுத்திருந்தோம் அத்தனையும் ரத்து செஞ்சு விட்டேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியும் நான் ரத்து செஞ்சு விடுவேன்னு உங்களுடைய அமைச்சர் கைவிதி செல்வராஜ் அவர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. நேற்று வரை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, நான் வருவேனா வந்துதான் ஆகணும்னு. நான் சொன்னேன், கண்டிப்பா எந்த நிகழ்ச்சி ரத்து பண்ணாலும் இந்த நிகழ்ச்சி நான் ரத்து பண்ண மாட்டேன், இது எங்களுடைய நிகழ்ச்சி, இது நான் வந்துதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பெருமையோடு அந்த மகிழ்ச்சியோடு தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறேன். பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் நம்முடைய அரசு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 350க்கும் அதிகமான அரங்குகள், 5000க்கும் மேல உற்பத்தி பொருட்கள், 20,000க்கும் அதிகமான பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கின்றாங்க. 1962ஆம் ஆண்டு மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார். தமிழ்நாட்டுக்கு தொழில் வேண்டும், அந்த தொழில் எல்லாருக்கும் வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா பேசியிருந்தார். அந்த கனவை நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எந்த துறையிலெல்லாம் பிறப்பின் பெயரால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அந்தந்த துறைகளெல்லாம் அனைத்து மக்களுக்குமான துறையாக மாற்றி காட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டுமே படிக்க வேண்டும்னு சொன்னாங்க. குடும்ப தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் உடைச்சு எல்லாருக்கும் கல்வியை கொண்டு சேர்த்தது தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஆதி திராவிடர் பட்டியலினத்தை சேர்ந்த பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். கல்வித்தொகை, உதவித்தொகை, பஸ் பாஸ், சத்தான மதிய உணவு, இப்படி பார்த்து பல திட்டங்களை தீட்டியவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள்.